தூத்துக்குடி மாவட்டம் என்றாலே வற்றாத ஜீவநதியான தாமிரபரணி நதி பாய்ந்தோடும் ஆற்றங்கரையில் உள்ள நவ திருப்பதி தொடங்கி நவ கைலாயம் என அனைத்தும் பெருமைதான். பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக தாமிரபரணி ஆற்றின் கரை மண் சிங்கப்பூரில் உள்ள வீடுகளின் முன் கலர்கோலமாக மாறுகிறது என்றால் அனைவருக்கும் ஆச்சரியம்தான். மார்கழி மாதம் மற்றும் பொங்கலை முன்னிட்டு கோலத்தை வரவேற்க தயாராகும் நிலையில் இந்த கலர் கோலங்களின் கதை குறித்து காண்போம். ஸ்ரீவைகுண்டம் அருகே திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ளது பொன்னங்குறிச்சி. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் அழகர். கடந்த 20 ஆண்டுகளாக கோலப்பொடி தயாரிக்கும் தொழில் செய்து வருகிறார். இதற்காக 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கொண்டு இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார். குடிசையில் ஒரு மெஷின் வைத்து அதில் தாமிரபரணி மணலை போட்டு தேவையான கலரை ஊற்றி பொடியை சேர்த்து கலர் கோலப்பொடி செய்து வருகிறார். அதன்பின் கலர் பொடியை வெளியே கவர் விரித்து அதில் அதை பரப்பி காய வைத்து பின்னர் சலித்து தேவைக்கு ஏற்றவாறு பாக்கெட்டில் அடைத்து பல்வேறு அளவுகளில் விற்பனை செய்தும் வருகிறார். இங்கு உற்பத்தி செய்யப்படும் இந்த கலர் கோலப்பொடிகள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை போன்ற வெளி மாவட்டங்களுக்கும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் செல்கிறது. அது மட்டுமல்லாமல் கோயமுத்தூரில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு சிங்கப்பூருக்கும் இந்த கோலப்பொடி அனுப்பி வைக்கப்படுகிறது. மேலும் இது குறித்து கோலப்பொடி வாங்க வந்த பெண் ஒருவர் கூறுகையில், கோலப்பொடி வாங்குறதுக்காண்டி வந்திருக்கும். இங்க விதவிதமான கலர் கோலப்பொடிகள் இருக்கு. அதுவும் இல்லாம கோலப்பொடிகள் ஏன் வாங்க வந்திருக்கோங்கிறத முதல்ல நான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய பாரம்பரியமான கோலம்ங்கிறது பாரம்பரியமான ஒரு இது. அந்த காலத்துல இருந்து தொன்று தொட்டு இன்னைய வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உள்ள பெண்மணிகள் முதற்கொண்டு இந்த கோலங்களை போடுறத விரும்புறாங்க. இது போடுறது ஒரு பக்கம் பாரம்பரியமா இருந்தாலும் இந்த கோலம் போடுறதுங்கிறது எங்களுடைய பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதா இருக்கு. நாங்க காலையில எந்திரிச்சு இந்த கோலத்தை போடுறதுனால எங்களோட உடம்புல சில இதுகள் எங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நாங்க இந்த கோலத்தை போட்டுக்கிட்டு வரோம். இன்னொன்னு அடுத்தாப்புல இங்க ஏன் வாங்குறேன் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இங்க கோலம் பொடி கம்மியான ரேட்ல கொடுக்காங்க. அதே மாதிரி வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க. இந்த கோலப்பொடி நல்ல ஒரு ஆத்து மண்ணுல அவங்க செஞ்சு நல்லா போடுறதுக்கு எங்களுக்கு லகுவான முறையில இருக்கிறதுனால நம்ம எனக்கிட்ட இங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல நான் இங்க கோலம் பொடி வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். அது அடுத்து இப்போ நம்ம இதுல இப்ப வர்ற இதுல நியூ இயருங்கிறது வருது. அதுக்காண்டியும் அடுத்தாப்புல நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு முக்கியமான இது பொங்கல். அந்த பொங்கல்ல எல்லா பெண்களுமே தங்களுடைய வாசல்ல பெரிய பெரிய கோலங்களை அழகான அந்த கலர் மூலமா போட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை இதையும் வெளிப்படுத்துற விதமா கோலங்கள் போட்டுக்கிட்டு வரோம்.